நடந்து முடிந்த காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழுவிலே நாம் நிறைவேற்றியிருக்கிற தீர்மானம், அந்த தீர்மானத்தை ஒட்டி அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பேட்டி என்பது அகில இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை காங்கிரஸ்காரர்களுக்கும் எதிர்காலத்தில் எப்படி நகர வேண்டும் என்பதற்கான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். என் அருமைக்குரிய நண்பர்களே, எப்படி போலரைசேஷன் ஆஃப் கம்யூனல் போர்சஸ், மதவாத அடிப்படையிலே எப்படி வாக்குகளை அணிதிரட்ட மோடி அவர்கள் முயற்சித்தாரோ, அதை போல ராகுல் காந்தி என்ன செய்தார் என்று சொன்னால் போலரைசேஷன் ஆஃப் தி பொலிட்டிக்கல் ஐடியாலஜி, அந்த மதவாத அரசியலுக்கு மாற்று அரசியலுக்கான போலரைசேஷன் இந்தியாவை முழுவதும் ஒரே கட்சியாக உருவாக்கி காண்பித்தார். காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இதுவரை இப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் யூனிட்டி பல்வேறு தளத்திலே செயல்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இடையிலே இடைவெளிகள் நொறுங்கி கொள்கை அடிப்படையிலே நெருக்கமாக வந்தது. அதுதான் இந்த தேர்தலில் நடந்திருக்கிற மிகப்பெரிய சாதனை. இது நாள் வரை பாஜகவினுடைய வகுப்புவாத அரசியலுக்கு நம்முடைய மாற்று தத்துவம் இல்லை. அவர்கள் ராமர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னால் நாம் கிருஷ்ணர் கோவிலுக்கு போவோம் என்று சொன்னோம். எல்லோரும் மதவாதம் பூதிக்கொண்டோம். கொள்கை ரீதியாக எதிர்ப்பதற்கான திராணி இல்லை. அதை எப்படி எதிர்கொள்வது என்கிறதில் பெரிய குழப்பம் இருந்தது. இந்த நாட்டிலே இருக்கிற 85 விழுக்காடு மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்களே, அவர்களை பகைத்துக் கொண்டால் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா? அந்த மக்களுக்கு எதிரானவர்கள் என்று நாம் எப்படி சொல்வது என்பதை பற்றிய குழப்பம் நமக்கு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்களுக்கும் இருந்தது. ஆனால் என் அருமை நண்பர்களே, நான் காங்கிரஸ் கட்சியுடைய வரலாற்றை கடந்த 53 ஆண்டுகளாக நான் பார்த்து வருகிறேன். 1975 முதல் ஏஐசிசி இதுவரை நான் உறுதியாக சொல்லுவேன், இந்த வகுப்புவாத அரசியலுக்கு முதல் முறையாக மாற்று சித்தாந்தத்தை இந்த மண்ணுக்கு சொன்னவர் ராகுல் காந்தி என்கிற அந்த தலைவர் தான் சொன்னாரே ஒழிய வேறு எந்த காங்கிரஸ்காரனுக்கும் அந்த தைரியம் வரவில்லை. நாம் சமூக நீதியே பேசவில்லை, அதிகார பங்கீட்டை பற்றி பேசவில்லை. தந்தை பெரியார் அவர்கள் மகாத்மாவுக்கு கடிதம் எழுதினார். எங்கள் ஊரிலே ஒடுக்கப்பட்டவனை கிணற்றிலே தண்ணீர் குடிக்க அனுமதிக்க மறுக்கிறார்கள், கோவில்களுக்குள்ளே அனுமதிப்பதில்லை. நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நான் போராட வேண்டும் என்று மகாத்மா காந்திக்கு எழுதின போது மகாத்மா காந்தி சொன்னார், அவர்கள் தண்ணீர் எடுக்க விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கிணறு வெட்டி கொடு, அவர்கள் கோயிலுக்குள்ளே விடவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு தனி கோவில் கட்டி கொடு, நான் பணம் அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், அப்படி அவன் ஒரு தனி கிணறு வெட்டி அதில் தண்ணீர் குடிப்பதை விட, அப்படி ஒரு தனி கோவில் கட்டி அவன் வழிபடுவதை விட அவன் செத்தே போகட்டும், நான் சுயமரியாதையோடு வாழ்வேன் என்று சொன்னார். அன்றையிலிருந்துதான் காங்கிரஸ் கட்சியினுடைய சரித்திரம். எப்படி 60 ஆண்டுகள் நாம் ஆட்சி கட்டிலே தமிழ்நாட்டிலே இல்லை என்று சொன்னால் அந்த சமூக நீதி என்கிற அந்த முன்னேற்பாட்டை எடுக்க தவறிவிட்டோம். ஏமா நீ நான் என்கிட்ட இருக்குமா? நீங்க மகாத்மா காந்தி வந்து பணம் அனுப்புறேன்னு சொல்லலையா? இல்ல இல்ல சொல்ல, இது நடந்தது, நான் சொல்றேன் வரலாறு சொல்லுங்க, உட்காருங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, சமூக நீதியினுடைய அடிப்படையிலே இந்த கட்சியை எப்படி எடுத்துட்டு போகணும்.